சேலம் ஸ்டைல் நான்வெஜ் கிரேவிஸ்க்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்கு. சைட் டிஷ் வாங்குறப்போ இந்த கிரேவிஸ் எல்லாம் அப்படியே ஃப்ரை பண்ணாம கிரேவியாவே வாங்கி பரோட்டா, முட்டை தோசை, இட்லின்னு கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, ஆளைய மயக்கிறோம். ரீசெண்டா சேலத்துல கடந்த 35 வருஷங்களுக்கு மேல இயங்கிட்டு இருக்கிற ரகு பாவா டிஃபன் சென்டருக்கு தான் டின்னருக்கு போயிருந்தேன். நைட்டு 7 மணிக்கு மேல இங்க போனீங்கன்னா மட்டன், சிக்கன், குடல், நாட்டுக்கோழி, காடை அப்படின்னு விதவிதமான சைட் டிஷ் எல்லாம் திக்கான கிரேவிஸா பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது சைவ குருமா. சரி, மட்டன் சாப்ஸ். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி. பிராய்லர் வருவது. நீங்கள் அப்படியே சாப்பிடலாம், ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். ஓ, ரைட். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். அப்படி சாப்பிடலாம். ஓகே. காடை. ஓகே. நீங்கள் ஒரு பிச்சு போட்டு ஃப்ரை பண்ணி அப்படியே. ஓ, சரி. நான் 2 பரோட்டாக்கு மட்டன் சாப்ஸ், சிக்கன் பீசஸோட கிரேவி, நாட்டுக்கோழி பிச்சு போட்ட ஃப்ரை, குழம்பு கலக்கி, கொத்து பரோட்டான்னு விதவிதமாக ஆர்டர் பண்ணிட்டேன். முறுமுறுன்னு அதே சமயம் சாஃப்டா இருந்த அந்த பரோட்டாவை இந்த குழம்புகளோட சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமா இருந்தது. மட்டன் சாப்ஸ், கோழி குழம்பு, பிச்சு போட்ட நாட்டுக்கோழி ஃப்ரை எல்லாமே அட்டகாசமா இருந்தது. சரியான பக்குவத்தில் சமைச்சு எடுத்த அந்த குழம்பு கலக்கி தி பெஸ்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு டேஸ்டியா இருந்தது. குழம்பு நல்லா இருந்தாலே அந்த கடையில் குழம்பு கலக்கியும் கொத்து பரோட்டாவும் நம்பி ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருந்தது. சாப்பிட்டுட்டு வெளியில் வர்றப்ப தான் புரிஞ்சுது ஏன் ரகுபாவா டிஃபன் சென்டர் கடந்த 35+ வருஷங்களா ரெகுலர் கஸ்டமர் பேஸோட சக்சஸ்ஃபுல்லா இயங்கிட்டு இருக்காங்கன்னு. சேலம் சாமிநாதபுரம் பக்கம் போனீங்கன்னா இந்த கடையில் மிஸ் பண்ணாம சாப்பிட்டு பாருங்க.